முதல்ல இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நான் வந்த சீனை விட அதிகமாக எனக்கு போஸ்டர் வச்சுருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வீட்டில் எங்கள் அப்பாட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இனி அஜித்துக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு, நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். என்ன அவர் படம் ஃபுல்லாக வருவார், நான் படத்தில் ஒரு 2-3 சீன் தான் வருவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு சதாசிவம் சார். இது கொஞ்ச நேரத்தில் உதயகுமார் அண்ணன் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ, இது இயக்குனர் சங்க விழாவோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் வரிசையாக மாபெரும் இயக்குனர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக பேசி பேரரசு சாரை படத்தில் கூட ஹீரோயின் கொஞ்ச நேரம் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. உதயகுமார் சார் ஒரு 5-6 வாட்டி சொல்லிட்டாருங்கிற வருத்தத்தில் இருக்கார் பேரரசு சார். ஸோ எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணுங்கிறதும். ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள், திரைக்கதையின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும், ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும், ஆக்ஷன் படத்தில் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும், எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களுக்கும், பிஎல் தேனப்பன் அவர்களுக்கும், தேவயானி மேம் அவர்களுக்கும், மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்தேன். மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல் ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்கார். இது வரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க, ஆனால் இப்போ முடி வச்சு மேலே கொண்டை போட்டு அழகாக இருக்கார். ஸோ யாருக்காவது வள்ளுவர் பற்றி படம் எடுக்கணும், டாக்குமெண்ட் எடுக்கணும்னா தயவுசெய்து அவரை அணுகவும். இளம் வயதில் வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராமில் அதை வீடியோவாக போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படம்னு கூட போடுவாங்க, அதுவும் நம்ம பார்த்துட்டு லைக்கும் போடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அண்ட் இந்த படத்து மூலிமா நயன்தாராக்கு பிறகு இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். பிளாக் பாண்டி, இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பட்டமெல்லாம் வேணாம், என்னுடைய பேரே நல்ல பேர் அப்படின்னு இருக்காரு. அதனால் அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்கள் சொல்லணும். பாண்டி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் சதாசிவம் சார் டைரக்டராக படத்தை டைரக்டும் பண்ணிவிட்டு நடுவில் ஃபினான்ஷியலாக ஹேண்டிலும் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ சிரிச்சிங்கனே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு எல்லா சீன்லையுமே ஒரு ஸ்மைலிங்லேயே இருக்கார். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இஎம்ஐ கட்டலைங்கிற சோகமே 2-3 இடத்துல தான் இருக்குது. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது. ஸோ அந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசிவம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள், இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கதை சொல்ல போனார். படம் என்ன தம்பி, ஒரு 40 கோடி ரூபா பட்ஜெட் இருக்குமோ ஒருத்தர் கேட்டார். இல்லை சார் 4 கோடி ரூபா தான். ஏன் 4 கோடி ரூபாய்க்கு நான் படம் பண்ணுறதில்ல பண்ணிட்டார். ஸோ அதனால் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் எல்லாருமே 40 கோடிக்கு படம் பண்ணணும், பெரிய லெவலில் பேசணும், பிஸ்னஸ் அந்த வெளியில் 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உதயகுமார் அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நம்ம எல்லாரும் நம்பணும். லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும், லேட்டஸ்ட்டு ஃபுட்டு வரும், என்ன வேணாலும் வரும், பீஸா வரும், பர்கர் வரும், என்ன வரும். ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி சுட்டு வச்சு கடந்த 25 வருஷமாக அந்த இட்லி மட்டும்தான் சுட்டு வைக்குது. அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான். அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். சும்மா கலர் கலராக நம்ம சாயம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்றைக்கி கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்குது, உறுப்பினர் சார்.
டப்பிங் யூனியன் கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். அதனால் இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார். ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.